ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் நல்ல பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், நல்ல பழுத்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு திக்கான பேட்டர் கிடைக்கும். இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இப்போ ஒரு திக்கான பேட்டர் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு பேன்கேக் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு எக் தேவையில்லை. நம்ம ரொம்ப குயிக்காகவே 3 பொருள் வச்சு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன்கேக் ஊற்றிடலாம். இப்போது ஒரு சூடான தோசைக்கல்லில் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவை கொஞ்சமாக ஊற்றிட்டு தோசை மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இது மேலேயே நான் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மாற்றி போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருங்க. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த பேன்கேக் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ராகி பேன்கேக் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.